இப்போ வரைக்குமே எந்த சேனலுமே வாங்காத திரைப்படங்களை இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த 2 இயர்ஸில் வந்த திரைப்படங்கள் மட்டும் டாப் ஒரு 30 திரைப்படங்கள் எடுத்து நாங்கள் வச்சுருக்கோம் லிஸ்ட்டில். இதில் மிஸ் ஆகிற மூவிஸ் எல்லாம் நாங்கள் செகண்ட் பார்ட்டில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன திரைப்படம் பார்க்குறோமா, நம்ம சூர்யாவோட கங்குவா இந்த திரைப்படத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் இப்போ வரைக்குமே யாருமே வாங்கலை. ஹிந்தியில் மட்டும் நம்ம ஜி டிவி வாங்கியிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸை. தமிழில் அதர் லாங்குவேஜ்லேயும் எந்த சேனலுமே இந்த திரைப்படத்தை வாங்கவே இல்லை. அடுத்த திரைப்படம் நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் போன இயர் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் தங்காளன். இந்த திரைப்படத்தை இப்போ வரைக்கும் யாருமே வாங்காமல் இருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் ஏதாச்சும் சேனல் வாங்கி போட்டாங்கன்னா பரவாயில்ல. அடுத்து நம்ம சந்தானம் நடிப்பில் போன இயர் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் இங்கு நான் தான் கிங்கு. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜி தமிழ்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த திரைப்படத்தை ஜி தமிழ் வாங்கவே இல்லையாமா. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் ஏதாச்சும் ஒரு சேனல்ஸில் ஒளிபரப்பு செய்வாங்க. நீங்கள் எந்த சேனல் நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த திரைப்படம் நம்ம ஜீவா அண்டு அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த அகத்தியா. இந்த திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை மட்டும் நம்ம சன் நெக்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. சேட்டலைட்ஸை நம்ம சன் டிவி வாங்கவே இல்லை. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸ் இப்போ அன்சோல்டாக இருக்குது. எந்த சேனலில் இந்த திரைப்படத்தை போக வாய்ப்பு இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் இந்த திரைப்படத்துக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த திரைப்படம் சப்தம். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஜி ஸ்டுடியோ தான் இந்த திரைப்படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம ஜி தமிழ் தான் வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்யவே இல்லை. அடுத்த திரைப்படம் நம்ம அருண் விஜயோட மிஷன் சாப்டர் 1. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம சன் டிவி கிட்ட தான் பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த திரைப்படத்தை ஃபஸ்ட்டு நம்ம சன் டிவி தான் வாங்கியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தை நல்லா ஓடாதங்காட்டி இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை சன் டிவி டிலே பண்ணிட்டாங்க. அடுத்த திரைப்படம் நம்ம ஜிவி பிரகாஷோட ரபீல். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி 1 இயர் ஆச்சு. இந்த திரைப்படமும் இப்போ வரைக்கும் அன்சோல்டாகவே இருக்குது. எந்த சேனலும் இந்த திரைப்படத்தை வாங்க முன் வரல. அடுத்த திரைப்படம் நம்ம தல அஜித் நடிப்பில் வெளிவந்த ஜிபியு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சன் டிவி தான் வாங்கியிருந்தாங்களாமா. விடாமுயற்சி திரைப்படம் டிஆர்பி வராதனால இந்த திரைப்படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் நிறையா கிளாமர் இருக்குங்காட்டி இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை சன் டிவி ஸ்டாப் பண்ணிட்டாங்களாமா. அதனால இந்த திரைப்பட ரைட்ஸ் இப்போ வரைக்கும் அன்சோல்டாக தான் இருக்குது. விஜய் டிவிலாம் கிடையாது இந்த திரைப்படத்தோட ரைட்ஸு. இந்த திரைப்படம் இப்போ வரைக்குமே அன்சோல்டாக தான் இருக்குது. அடுத்த திரைப்படம் நம்ம சூர்யா நடிப்பில் வெளிவந்த ரெட்ரோ. இந்த திரைப்படமும் இப்போ வரைக்குமே அன்சோல்டாக தான் இருக்குது. இந்த திரைப்படம் சன் டிவிக்கு போனால் நல்லாயிருக்கும். இந்த திரைப்படத்தை சன் டிவி வாங்கினா மட்டும்தான் இந்த பொங்கலுக்கு ஒளிபரப்பு செய்ய முடியும். சன் டிவிக்கிட்ட எந்த திரைப்படமுமே இப்போ வரைக்கும் இல்லை. அடுத்த திரைப்படம் ஸ்டூடியோ கிரீன்ஸ் ப்ரொடக்ஷன் வெளியிட்ட நம்ம சந்தானம் நடிப்பில் வெளிவந்த 80s பில்டப். இந்த திரைப்படத்தையும் இப்போ வரைக்குமே அன்சோல்டாக தான் இருக்குது. இந்த திரைப்படத்தை எப்போயுமே எந்த சேனலுமே வாங்காமல் தான் இருக்காங்க. நம்ம விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மழை பிடிக்காத மனிதன். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸு இப்போ வரைக்குமே அன்சோல்டாக தான் இருக்குது. இந்த திரைப்படம் விஜய் டிவிக்கு போனதாக இருந்துச்சு. ஆனால் இந்த திரைப்படம் விஜய் டிவி வாங்கலையாம்மா. இப்போ வரைக்கும் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் அன்சோல்டாக தான் இருக்குது. அடுத்து நம்ம பிரசாந்த் நடிப்பில் போன இயர் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் அந்தகன். இந்த திரைப்படத்துக்கு ப்ரொமோஷன்லாம் நம்ம சன் டிவி தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம சன் டிவி வாங்கவே இல்லையாமா. இப்போ வரைக்கும் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் இப்போ அன்சோல்டாக தான் இருக்குது. நம்ம பிரபுதேவா நடிப்பில் போன இயர் ரிலீஸ் ஆன திரைப்படம் ஜாலியோ ஜிம்கானா. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் இப்போ வரைக்குமே அன்சோல்டாக தான் இருக்காமா. இந்த திரைப்படத்தையும் எந்த சேனலுமே வாங்க முன் வராமல் இருக்காங்க. அடுத்து நம்ம அதர்வா நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் நிறங்கள் 3. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே அந்த சேனலுமே வாங்காமல் இருக்காங்க. இந்த திரைப்படம் அப்படி வாங்கினா நம்ம கலைஞர் டிவி வாங்க அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி நம்ம விஜய் டிவி வாங்கலாம். இப்போ வரைக்குமே 1 இயர் ஆச்சு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை யாருமே வாங்க முன் வரல. அடுத்து ஆர்ஜே பாலாஜியோட சொர்க்கவாசல். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நிறைய பேர் விஜய் டிவின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் அன்சோல்டாக தான் இருக்குது. இந்த திரைப்படத்தை இப்போ வரைக்குமே யாருமே வாங்கலை. அடுத்த திரைப்படம் நம்ம மிர்ச்சி சிவா நடிப்பில் வெளிவந்த சூதுகப்பம் 2. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் இப்போ வரைக்குமே அன்சோல்டாக தான் இருக்காமல். இந்த திரைப்படத்துக்கு நம்ம விஜய் டிவி தான் ப்ரொமோஷன் அதிகமாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் எந்த சேனலுமே வாங்கலை. நம்ம சமுத்திரக்கனி நடிப்பில் வெளிவந்த ராஜா கிளி. இந்த திரைப்படம் போன இயர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த திரைப்படத்துக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் நம்ம விஜய் டிவி அண்ட் ஜி தமிழ் 2 பேருமே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் இப்போ வரைக்குமே அன்சோல்டாகவே தான் இருக்குது. நம்ம அருண் விஜய் நடிப்பில் போன பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகின திரைப்படம் தான் வணங்கான். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் இப்போ வரைக்குமே அன்சோல்டாக இருக்குது. இந்த திரைப்படத்தை யாருமே இப்போ வரைக்குமே வாங்காமல் தான் இருக்காங்க. நம்ம ஜெய் அண்ட் யோகி பாபு அவங்க 2 பேரும் நடித்த திரைப்படம் பேபி அண்ட் பேபி. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் இப்போ வரைக்குமே அன்சோல்டாக இருக்குது. ஓடிடி ரைட்ஸ் மட்டும் நம்ம சன் நெக்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. ஆனால் சேட்டலைட் ரைட்ஸை நம்ம சன் டிவி வாங்கவே இல்லை. அடுத்து நம்ம மாதவன் சித்தார்த் நயன்தாரா இவங்க நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் டெஸ்ட். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு நெட்ஃப்ளிக்ஸில். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம விஜய் டிவி போகலாம்.
விஜய் டிவிக்கிட்ட இப்போதைக்கு அதிகமாக படங்கள் இல்லை. மோஸ்ட்லி இந்த திரைப்படம் அன்சோல்டாக இருக்குது. இந்த திரைப்படத்தை விஜய் டிவி வாங்க அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம சிபிராஜ் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் 10 ஹவர்ஸ். இந்த திரைப்படமும் இப்போ வரைக்குமே யாருமே வாங்கலை. இப்போ வரைக்கும் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் அன்சோல்டாகவே தான் இருக்குது. அடுத்த திரைப்படம் நம்ம ஜிவி பிரகாஷோட பிளாக்மெயில். இந்த திரைப்படத்தோட ஓடிடி ரைட்ஸு சன் நெக்ஸ்ட் வாங்கியிருக்கிறாங்களாமா. ஆனால் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் அன்சோல்டாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த சேனல் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை வாங்கவே இல்லை. நம்ம அசோக் செல்வன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் எனக்கு தொழில் ரொமான்ஸ். இந்த திரைப்படம் போன இயர் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த திரைப்படத்தோட ஓடிடி ரைட்ஸை சன் நெக்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் இப்போ வரைக்குமே யாருமே வாங்கலை. இப்போ வரைக்கும் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் பார்த்திங்கன்னா அன்சோல்டாக தான் இருக்குது. நம்ம வைபவோட சென்னை சிட்டி கேங்ஸ்டார். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் நம்ம சன் நெக்ஸ்ட் தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் சேட்டலைட்ஸை நம்ம சன் டிவி வாங்கலையாமா. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸு இப்போ வரைக்கும் அன்சோல்டாக இருக்குது. இந்த திரைப்படத்தை எந்த சேனல் வாங்குவான்னு நம்ம ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஜீவா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் பிளாக். இந்த படமும் ரிலீஸ் ஆகி 1 இயர் ஆச்சு. ஆனால் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை விஜய் டிவி தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தாங்க. இப்போ இந்த திரைப்படத்தை விஜய் டிவி ட்ராப் பண்ணதாக சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.